அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துன்னு பேசுகிறேன். சில பிள்ளைங்களா ஏம்மா 2-3 நாளாக வீடியோ வரலன்னு சொல்லி என்னுடைய மகள்கள் எல்லாரும் கேட்டிருக்கீங்க. என்னுடைய மகள்கள் எல்லாம் அதை தெரியல. சில பிள்ளைங்களா லோன் விஷயமா லோன் அலைஞ்சிட்ருக்கிறதுனால வீடியோ போடக்கூடிய நேரங்கள் இல்லை. சரி, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு வந்து வீடியோ பேசலான்னு இருந்தேன். இந்த தருணத்தில் ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் வந்திருக்கிறேன். என்ன விஷயம்னாக்கா, நம்ம சூர்யா குழந்தைக்கு வந்து ஒசூரில் இருக்கக்கூடிய என்னுடைய செல்ல மகன் பாலான்றவங்க வந்துட்டு அந்த குழந்தைக்கு துணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாகவே ஏன்னா ஒரு நல்லது செய்கிறவங்கள நம்ம மறக்கக்கூடாது இல்லையா? இந்த வீடியோ மூலிமா ஒவ்வொரு விஷயங்களும் நான் தெரியப்படுத்தக்கூடிய காரணங்கள் வந்து அந்த நல்ல உள்ளங்களை நீங்கள் எல்லோரும் வாழ்த்தணுன்றதுக்காக தான். அது என்னென்ன ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க முடியல. செல்ல பிள்ளைங்களா, நேற்று என்னுடைய மகன் என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. எனக்கு இந்த 2 நாளாக அலைச்சல்னால ஓவர் தலைவலி காய்ச்சல், அதனால வந்துட்டு என்னால் பார்க்க முடியல நேற்று. சரி, மாத்திரை போட்டுட்டு படுத்துட்டேன் செல்ல பிள்ளைங்களா. அதுக்கு தான் சரி இந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்ம சூர்யாவை காமிச்சாங்க. காமிச்ச உடனே அந்த மகனை வாழ்த்த சொல்லி ஒரு வீடியோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செல்ல பிள்ளைங்களா அந்த ட்ரெஸ் எல்லாம் காட்டுறேன். நீங்கள் எல்லாருமே பாருங்கள். வந்து நம்ம சூர்யாவுக்கு அவங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரெட்டு, ரஸ்க் எல்லாம். இனிமேல் நம்ம சூர்யா வந்து கையிலே பிடிக்க முடியாது ஒரு வாரத்துக்கு. அதனால சூர்யாக்கிட்ட கொடுத்துடலாம். குடிமா ட்ரெஸ்ஸு. இது வந்து லக்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சூர்யாவுடைய பெரிய மகளுக்கு. இதுவும் லக்ஸுக்கே. அப்புறமா நீ எடுத்து வச்சுக்க சூர்யா. எடுத்து காட்டுறதா என் வேலை, என்னால் எடுத்து வைக்க முடியாது. இது வந்து சில பிள்ளைங்களா மேடம் வந்து குட்டி மேடம்க்கு வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு, சோப்பு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் இல்லை நிறையவே கருப்பாயிட்டா. இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு மாதத்துக்குள்ளே அவளை கலர் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் இருந்து அவளை காட்டிடுறேன். குட்டி சூர்யாவை இங்கே பாரு செல்ல பிள்ளைங்களா. நம்ம இதெல்லாம் போட்டு அவங்க கலர் பண்ணிடலாம். சரிங்களா செல்ல பிள்ளைங்களா? அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து இந்த காட்டன் பனியனுங்க இங்கே பாருங்க செல்ல பிள்ளைங்களா. குட்டி குட்டீஸாக அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிறைய எடுத்து கொடுத்துருக்காங்க. இருங்க செல்ல பிள்ளைங்களா, எத்தனை இருக்குது? 3. எப்படி சூர்யா தானே மடிக்கு போது நம்ம கழிச்சி வச்சிடலாம். 5 எல்லாம் ஒரு 10 இருக்கும் போல் இருக்குது செல்ல பிள்ளைங்களா. எல்லாமே காட்டன் நல்லா இருக்குது. இது உங்கள் முன்னாடியே அவளுக்கு கொடுத்துடலாம். ரொம்ப காலிலேருந்து அன்னதானம் செஞ்சு கோயிலெலாம் பெருக்கி ரொம்ப டயர்டாகிட்டு வந்து இப்போ அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் தொட்டில் போடலான்னு முடிவு எடுத்துருக்குறோம். அது உறுதியாக என்னன்றது என்னால் சொல்ல முடியல. வேலைகள் எப்படி இருக்குதோ சரி அது தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டுருங்க. சூர்யாவுக்கு நைட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. நைட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, நேற்று வந்து நம்மளால் பேச முடியல இல்லையா? இவ்வளவும் செஞ்சுருக்குற அந்த நல்ல உள்ளம் என்னுடைய செல்ல மகன் பல்லாண்டு வாழணும். அதுக்கப்புறம் அவங்க மனைவி குழந்தைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். என்னுடைய செல்ல மகள் நல்லா இருக்கணும். இந்த வீடியோவில் அவங்க பேருங்க வேண்டாம், அதனால தான் செல்ல பிள்ளைங்களா. அதுக்கப்புறம் என் வீடியோஸ் வரலனாக்கா எங்களுக்காக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணக்கூடிய அனைத்து என் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் பல. ஏன்னா நிறைய வேலைங்கிறதுனால நிறைய பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால தான் செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கூடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா. நீயே மடிச்சுக்கோ. இதெல்லாம்